சரி, வாக்குப்பதிவு சதவீதமானது தமிழகத்தில் 3 மண்டலங்களிலும் 3 விதமாக பதிவாகி இருக்கிறது. இதில் வட மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னையை தவிர மற்ற வட மாவட்டங்களை பொறுத்தவரை 70% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு சதவீதமானது மிகவும் குறைந்திருக்கிறது. அதுவும் தூத்துக்குடியை பொறுத்தவரை தென் சென்னை மத்திய சென்னைக்கு பிறகு 3வதாக மிக குறைவான வாக்குகள் பதிவாகி இருப்பது தூத்துக்குடியில் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வெளியாகியுள்ள அந்த புள்ளி விவரங்களை இப்போது பார்த்தோம் என்றால், முதலில் 70%க்கும் அதிகமாக சுமார் 20 தொகுதிகளில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அந்த 70 தொகுதிகள் என்னென்ன என்பது தொடர்பாக 70% வாக்குகள் எந்தெந்த தொகுதிகளில் பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பான அந்த புள்ளி விவரத்தை நாம் இப்போது பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் 81.5% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதே போல கள்ளக்குறிச்சியில் 79.2% வாக்குகளும், கரூர் தொகுதியை பொறுத்தவரை 78.6% வாக்குகளும், நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை 78.2% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் குறைந்தபட்சமாக எந்த தொகுதியில் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பதை பார்த்தோம் என்றால், மத்திய சென்னையை பொறுத்தவரை மிகவும் குறைவாக 53.9% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அதை தொடர்ந்து சென்னை வடக்கு தொகுதியை பொறுத்தவரை 60.1% வாக்குகளும், தூத்துக்குடியை பொறுத்தவரை 60% வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் தென் சென்னையை பொறுத்தவரை மிகவும் குறைவாக, அதாவது மத்திய சென்னைக்கு அடுத்தபடியாக 54.1% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் 70% வாக்குகளை பொறுத்தவரை தற்போது வட மாவட்டங்களில் 70%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவான தொகுதிகளை பார்த்தோம் என்றால், கள்ளக்குறிச்சியில் 79.25% வாக்குகளும், சிதம்பரத்தில் 75.3% வாக்குகளும், கரூரில் 78.61% வாக்குகளும், பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை 77.37% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. அரக்கோணத்தில் 74.08% வாக்குகளும், ஆரணியில் 75.65% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. இது தவிர 60% வாக்குகள் பதிவான தொகுதிகளின் விவரமானதும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 60% தொகுதிகள் பதிவான தொகுதிகள் என்னென்ன என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள தொகுதிகளில், தேனியில் 69.87% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கோயம்புத்தூரில் 64.81%, தென்காசியில் 67.55% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. இதில் தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரையிலும் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் வாக்கு சதவீதம் நேற்று மாலை அறிவிக்கப்பட்டதை விட 10% அளவுக்கு அதன் பின்னர் நள்ளிரவில் அறிவிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. திருநெல்வேலியில் 64.10%, தஞ்சாவூரில் 68.18%, கன்னியாகுமரியில் 65.46%. அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை 70% வாக்குப்பதிவு ஒரு தொகுதியிலும் தாண்டாத சூழ்நிலை இருக்கிறது. அதிகபட்சமாக 69% வரை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கன்னியாகுமரியில் 65.46% வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன. சென்னை தவிர்த்த வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் வாக்குப்பதிவு அதிகமாகவும், டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் வாக்குகள் பெரும் சரிவையும் சந்தித்துள்ளன. திருவள்ளூரில் 68.3%, தென்காசியில் 67.55% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. இதே போல சிவகங்கையிலும் வாக்கு சதவீதம் 63.94% அந்த வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதில் அதிகபட்சமாக வாக்குகள் பதிவான 5 தொகுதிகள் தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கரூர், நாமக்கல், சேலம். மிகவும் குறைவாக வாக்குகள் பதிவான தொகுதிகள் தூத்துக்குடி, மத்திய சென்னை, தென் சென்னை மற்றும் ஸ்ரீபெரும்புதூர், வட சென்னை ஆகிய தொகுதிகளில் வாக்குகள் மிகவும் குறைவாக பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தின் மூலமாக தெரிய வருகிறது. ராஜேஸ்வரி.